ஹாய் தேர்ஸ்டே மார்னிங். இன்னைக்கு வந்து பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். தூங்கி எழுந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதனால வந்து பூரி செஞ்சா டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு குருமா வந்து செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இட்லியும், தோசையும் தான் வந்து செஞ்சிருந்தேன். இந்த குருமா வந்து பூரிக்கும், சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். இட்லி, தோசைக்கு எப்படி இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனா நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. தம்பிக்கும், பாப்பாவுக்கும் வந்து தோசை ஊத்திட்டு அதே குருமா தான் வந்து குடுத்துருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு ஈவினிங் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கும் சூப்பரா இருந்துச்சு. ஹோட்டல் ஸ்டைல்ல நான் இதோட ரெசிபி வந்து இன்னொரு ஷார்ட் வீடியோல ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு பருப்பு கடைஞ்சு, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஆனா நான் வந்து செஞ்சு ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. ஒரு 2, 3 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு தான் வந்து செஞ்சிருந்தேன். கருவாடு தொக்கு நல்லா திக்கா வந்து செஞ்சிருந்தேன். சுட சுட சாதத்தோட கருவாடு தொக்கு வந்து சேர்த்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி நம்மளோட சேனல்லே இருக்குது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்ல இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். உங்க வீட்ல என்னன்னு சொல்லி சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம்.